வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 18 நவம்பர் 2008க்கான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தை சேர்ந்த 28 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளது. இதனால் தமிழக மீனவர்களிடையே பதட்டம் ஏற்பட்டுள்ளதாக புதுக்கோட்டையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழர் பிரச்சனையில் பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சுக்கு மரியாதை இல்லை என்றும் இந்திய அரசை ஸ்ரீலங்கா அரசு மதிக்கவில்லை என்றும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் இல கணேசன் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் சென்னையில் கூறியுள்ளார். தன்னை குண்டர் சட்டத்தில் கைது செய்தது செல்லாது என்று உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வன்னியர் சங்க தலைவரும் பாமக முன்னணி தலைவருமான காடுவெட்டி குரு தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து தகவல்கள் வருகின்றன. பாரதிய ஜனசக்தி கட்சியின் தலைமை பொறுப்பை கோவிந்தாச்சாரியிடம் ஒப்படைக்கப் போவதாக அதன் தலைவர் உமாபாரதி இன்று செய்தி அளித்ததாக போபாலிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேசம் மாநிலம் முசாபர் நகர் மாவட்டத்தில் உள்ள பானிபட் நெடுஞ்சாலையில் பேருந்து ஒன்றின் மீது சரக்கு லாரி ஒன்று நேற்று இரவு மோதியதில் பேருந்தில் பயணம் செய்த 16 பேர் பலியானதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா வந்திருக்கும் அரப் ரிபப்ளிக் ஆஃப் ஈஜிப்ட் ஜனாதிபதி திரு முகமது உசாரி முபாரக்குக்கு இந்தியாவின் ராஷ்டிரபதி பவனில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் ஜனாதிபதி ஆகியவர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்ததாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நார்வே பிரதம மந்திரி மிஸ்டர் ஜென்ஸ் அவர்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அம்புமணி ராமதாஸ் அவர்கள் இருவரும் இருநாட்டு உறவுகள் பற்றி டெல்லியில் விவாதித்ததாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய ஜெர்மனி இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து ஜெர்மனியிலிருந்து இந்தியா வந்திருக்கும் அதனுடைய மந்திரி மிஸ்டர் சிங்மர் அவர்கள் இந்திய மத்திய இணை அமைச்சர் ரகுபதி அவர்களும் இணைந்து இன்று டெல்லியின் இருநாட்டு சுற்றுப்புற சூழல்களில் மேம்படுவது பற்றி இருவரும் விவாதித்ததாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பொருளாதாரம் வரும் காலங்களில் 9% எட்டும் என்று இந்திய நிதி அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் இன்று டெல்லியில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்ததாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 18ஆம் தேதி நவம்பர் 2008 பிற்பகல் 12 மணி அளவில் சேட்டலைட்டில் எடுக்கப்பட்ட படம். தமிழகத்தில் ஆங்காங்கே சிறு மேகமூட்டங்கள் இருப்பதை காணலாம். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் இந்த படத்தில் காண முடிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவேறுகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.